கணவனை இழந்த மனைவி தான் இந்த உலகத்தில் தன் மகனை எப்படி வளர்க்க போகிறேன் என்று, இந்த உலகத்தில் எப்படி வாழ போகிறேன் என்று தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த நேரம் தாங்க அது. அந்த மகனை அந்த தாய் வளர்ப்பதற்காக பல இடங்களில் வேலை பார்த்து, வீடு வேலை செஞ்சு, 10 பாத்திரம் தேய்ச்சி, கிடைக்கிற வேலையெல்லாம் பகல் முழுவதும் கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு தான் மகனை ஒரு பள்ளிக்கு அனுப்புகிறாங்க. ஸோ பள்ளியில் நடக்கிற ஆண்டி விழாவில் கூட அந்த பையன், அம்மா நீ வராத, உனக்கு ஒரு கண்ணு தெரியாமல் இருக்குது, நீ குருடி என்று பசங்க எல்லாம் என்ன கேலி பண்ணுறாங்க, நீ என்ன பார்க்க வராத, நானே வீட்டுக்கு வந்துடுறேன் என்று சொல்கிறான் தான் அம்மா கிட்ட. மனம் நொறுங்கி போகிறா அந்த தாய். பரவாயில்லை, என்ன குருடா சொல்கிறது உனக்கு வருத்தமாக இருக்குன்னா நான் உன்னை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் மகனிடம் சொல்கிறா. அழகாக நகருது பள்ளி பருவம். அடுத்து கல்லூரி பருவத்தை எட்டி கல்லூரி படிப்பையும் படிக்க தொடங்குறான். அந்த நேரத்தில் தான் கல்லூரியில் நடக்கும் ஆண்டி விழா, நிறைய ஃபெஸ்டிவலுக்கு தான் அம்மாவை வர வேணான்னு சொல்கிறான். ஆனால் கல்லூரி படிப்பை முடித்து அழகான ஒரு வேலை கிடைக்கிது வெளிநாட்டுகளில் நல்ல வேலைக்கு போன தான் மகன் ஒவ்வொரு மாதமும் கடிதம் போடுறதை நினச்சி மிகவும் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தான் அந்த தாய். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் மகன்கிட்ட இருந்து எந்த விதமான கடிதமும் வரலை. அம்மாவோ நோய்வாய்ப்பட்டு படுக்கையாக இருக்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் தன் மகனுக்கு ஒரு கடிதத்தை போடுறாங்க. அப்பா, உங்கள் அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க, நீ சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ஒரு கடிதத்தை போடுறாங்க. ஆனால் மகனிடமிருந்து எந்த விதமான பதிலும் வரலை. இறுதி படுக்கை கட்டத்தில் வந்துடுறாங்க. வந்த பிறகு எந்த பதிலும் இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்க அந்த பையனுக்கு ஒரு தந்தி ஒன்று அனுப்புகிறாங்க. உங்கள் அம்மா மிகவும் மோசமான நிலையில் இருக்காங்க, நீ சீக்கிரம் வந்து பாரு அப்படின்னு. இந்த கடிதம் போட்டு அவன் வரவே இல்லை. ஆனால் அந்த கடிதம் போட்ட பிறகு 2 நாளில் அவங்க அம்மா இறந்துடுறாங்க. ஆனால் இறந்த பிறகு 2 நாள் கழித்து அந்த பையன் வரான். வந்து பார்க்கும்போது அவங்க அம்மாவோட தலகாணி கடியில் ஒரு கடிதம் ஒன்று இருக்குது. அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்குன்னா, நீ ரொம்ப நாளாக என்னை குருடின்னு சொன்னாங்கன்னு சொன்னேன், ஆனால் எனக்கு எப்படி கண் பார்வை போச்சுன்னு நீ கேட்ட பலமுறை நான் அதுக்கு இப்போ நான் சொல்கிறேன். நீ சின்ன வயசில், உனக்கு விவரம் தெரியாத வயசில் நீ விளையாடிக்கிட்டு இருக்கும்போது உன்னுடைய கண்ணில் குச்சிப்பட்டு உன்னுடைய பார்வை முழுவதும் இழந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் சொன்னாங்க. அதற்காக இந்த உலகத்தில் என் மகன் பார்வை இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்னுடைய கண்ணை தான் எடுத்தப்பா உனக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் முழுமையாக எழுதியிருந்தது. இதை பார்த்து மனமுடைந்து போன தான் மகன் அம்மாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தான். ஆனால் இது எதை குறிக்குது அப்படின்னா, கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது போல தாங்க இருக்கும்போதே தாயும் தகப்பனையும் நல்ல முறையில் பார்த்துங்க. கண்ணுக்கு நேராக இருக்கிற தெய்வம் இவங்க 2 பேர் தாங்க. உலகத்தில் எந்த உறவுகளையும் பணம் கொடுத்து வாங்கிடலான்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், உண்மையான தகப்பனையும் நல்ல தாயவும் இந்த உலகத்தில் விலை கொடுத்து வாங்க முடியாது. இருக்கும்போதே தாய் தகப்பன்களை நல்ல முறையில் பார்த்துங்க. ஆனால் அப்பா இல்லாதவங்க கிட்ட கேட்டு பாருங்கள், தாய் இல்லாத அருமை. தகப்பன் மட்டும் இருக்கிறவங்க கேட்டு பாருங்கள், 1000 கதைகள் சொல்லலாம். என்ன, மனமுடைந்து நொறுங்கி போய் இருக்கும்போது ஆறுதலாக பேசி ஒரு தோல் சாயறதுக்கு நல்ல ஒரு அப்பா இருக்க மாட்டாங்களான்னு ஏங்குற எத்தனையோ வாலிப பிள்ளைங்க இருக்காங்க, சகோதரி இருக்காங்க. இந்த உலகத்தில் தாய் தகப்பனை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் எப்படி மிஸ் பண்ணுறீங்களோ அதை போல் உங்கள் புள்ள நாளைக்கு உங்களை தொலைச்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் பண்ணுற வீடியோ, அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்குள்ளே ஒரு மோட்டிவேஷனை க்ரியேட் பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.